ஹாய் மக்களே, இன்றைக்கி அறமாற்றம் சேனலுக்காக நம்ம பத்மா அக்கா வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு ரெசிபி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பொடி. ஸோ இந்த மூலிகை பொடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். இதை வாசம் வந்து தூக்குது எனக்கு. இவங்க சொன்னாங்க எல்லா வகையான கருவேப்பிலை போட்டிருக்காங்க, பூண்டு போட்டிருக்கிறாங்க, காஞ்ச மிளகா போட்டிருக்கிறாங்க, அதாவது வரமிளகா போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் எத்தனை வகையான இது போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பருப்பு வகைகள் இதில் வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்குது. ஸோ அவ்வளோ இருக்கிறது எனக்கு வாசம் அப்படியே தூக்குது. இன்னொன்று இது வந்து ஆரோக்கியமானது, இன்னொன்று மருத்துவ குணம் உள்ளது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நிரூபித்து காட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வில் மீட் இன் நெக்ஸ்ட். என் பேர் வந்து பத்மாவதி. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். அறமாற்றுவோம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்து எப்படின்னா உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய தேவைப்படுது. இதில் வந்து என்ன மூலிகை பொடி அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன பருப்பு பொடி அரைப்போம், இட்லி பொடி அரைப்போம், பூண்டு பொடி அரைப்போம், எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு பொடிகளும் அரைப்போம். ஆனால் இதில் எல்லா மூலிகையும் கலந்த ஒரு பொடி அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து இது மெயினாக எடுத்துருக்குறோம். முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு இரும்புச்சத்து நிறையா இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை எடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்தை நீக்கக்கூடிய முடக்காத்தான் இலை, அதே மாதிரி சளியை நீக்கக்கூடிய இலை வந்து தூதுவளை இலை. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இலை வந்து துத்தி இலை. இந்த துத்தி இலை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டாலும் பைல்ஸை வந்து குணப்படுத்தும். அதனால அந்த துத்தி இலை இதில் சேர்த்துருக்குது. நெருஞ்சி இலை, தும்பை இலை, இது எல்லாமே மூலிகை வகையை சேர்ந்தது. இந்த இலை எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து இது வந்து ஒரு பொடியாக வந்து அரைக்கிறோம். அதோடு வந்து கருவேப்பிலை பொடி, அது நமக்கு வந்து முடி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூண்டு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாம் சேர்த்து நம்ம உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பயிறு, உளுந்து, கொள்ளு, வெந்தயம், பொட்டுக்கடலை, இது எல்லாமே சேர்ந்து அதோட காரத்துக்கு மிளகாய், சுவைக்கு வந்து உப்பு, அதாவது 3 சுவைகள் புளிப்பு, உப்பு, காரம், இது 3ம் கலந்தது. புளியும் கொஞ்சம் சேர்த்து நம்ம இந்த பொடியை வந்து அரைக்கிறோம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து தினம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சுடுசாதத்துலையோ இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு எல்லா வகையான மூலிகையும் நமக்கு ஒன்று சேர கிடைக்கிது. இதை சாப்பிட்றதுனால நம்ம வந்து உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பருப்புக்கு ப்ரோட்டீன் வந்து இதில் துவரம் பருப்பு, பாசிப்பயிறு, கொள்ளு, உளுந்து, இது எல்லாமே கலந்துருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது அதோட வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் கலந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு இந்த பொடியை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இது வந்து நாங்கள் வந்து தயார்படுத்தி கொடுப்போம். சூப்பர் 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 பத்மா, நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது ஒவ்வொன்றும் எத்தனை கிராம் போடணும், எவ்வளோ அளவு போடணுங்கிறது கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ பத்மா வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பருப்பு பொடி, இந்த மாதிரியான வித்தியாசமான பொடிகள் தயாரிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இவங்க பொடியை வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை சாப்பிடும்போது தான் எனக்கு ஏன் நீங்கள் வந்து இதை செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க சொன்ன துத்தி, தும்பை, நொச்சி இல்லை தும்பை, அதுக்கப்புறம் வந்து துத்தி சொன்னாங்க, துளசி சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு வகையான இலைகள் சொன்னாங்க, அதான் முடக்கத்தான் சொன்னாங்க, தூதுவளை சொன்னாங்க. இன்னொன்று முருங்கைக்கீரையே எடுத்து நமக்கு உலர்த்தி அதை வறுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னொன்று எல்லா வகையான பருப்பு, இதெல்லாம் சேகரிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற உங்களுடைய இது கேட்குது எனக்கு. ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட கிடைக்கும். ஸோ இதை வறுத்து வச்சுருக்காங்க. இதை எப்போ அரைப்பீங்க பத்மா? இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். அதை அரைச்சி இந்த பொடி எப்படி இருக்குங்கிறதையும் கலரையும் உங்களுக்கு காமிக்கணும். நன்றி. நம்மக்கிட்ட பிரண்டை பொடி தனியாக இருக்குது, கருவேப்பிலை பொடி தனியாக இருக்குது. அதே மாதிரி ஊறுகாயில் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், இது எல்லாமே நம்ம வந்து என்னுடைய ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஊறுகாய் வகைகள். அதனால் வந்து எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தேவை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே, நம்மளுடைய அறமாற்றுவோம் சேனலுக்கு பேட்டி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஒரு சமையல் இதில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.